Daily. Taste the Daily. சென்னை வியாசர்பாடியில் திறனற்ற திமுகவின் உதயநிதி திறந்து வைத்த நூலகம் ஓரிரு நாளிலே பூட்டி வைத்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட நூலகத்தை திறனற்ற திமுகவின் உதயநிதி திறந்து வைத்தார். இந்நிலையில் நூலகம் திறந்த ஒரு நாளிலேயே அந்த நூலகத்திற்கு பூட்டு போட்டு பூட்டப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக அரசு மக்கள் பயன்பாட்டிற்காக இல்லாமல் எப்போதும் போல வெற்று விளம்பரத்திற்காக நூலகத்தை ஒரு நாள் மட்டும் திறந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுபோன்ற வெற்று விளம்பரத்திற்காக திமுக அரசு மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின் கணக்கீடு மற்றும் கணக்கு பிரிவு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வருவாய் பெருக்கத்திற்காக உழைக்கும் கணக்கீட்டு பிரிவு மற்றும் கணக்கு பிரிவு பணியாளர்களுக்கு மட்டும் கடந்த 3 வருடங்களாக பதவி உயர்வு வழங்கிடாமல் திறனற்ற திமுக அரசின் மின்வாரிய நிர்வாகம் வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக அரசு அனைத்து தொழிலாளர்களுக்கும் எதிராக செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு நாளும் ஒரு மாதமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புதுசா மின் இணைப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நுகர்வோர் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அதை மின் கணக்கீடு செய்வதற்கு அதை பராமரிப்பதற்கு போதிய ஆட்கள் இல்லைங்க. தினமும் இன்னைக்கு நுகர்வோர்கிட்ட சண்டையிடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்க எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இதை விற்கிறதுக்காக வேண்டி தனியாருக்கு தாரை வாப்பதற்காக வேண்டி இன்னைக்கு தொழிலாளர்களை தெருவில் விடுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இது மின்துறை அமைச்சர் விளக்கணும். இதுக்கு அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் திமுக தெருமுனை பிரச்சாரத்திற்கு கூட்டம் கூட்டுவதற்காக அழைத்து வந்த மக்களை ஆடுகளை பட்டியில் அடைத்து வைப்பது போல் வீட்டில் அடைத்து வைத்து திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதனை கிராமத்தில் விடியா அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்ட திமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. பின்னர் பணம் கொடுப்பதாக பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்த மக்களை டோக்கன் இருந்தால்தான் காசு என கூறி பெண்கள் முதியவர்களை வீடு ஒன்றில் பட்டியில் ஆடுகளை அடைப்பது போல் அடைத்து வைத்து திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் என கூட்டம் கூட்டுவதற்காக திமுகவினர் பொதுமக்களை பணம் தருவதாக அழைத்து வந்து அலைக்கழிப்பது தொடர்கதையாகி வருவது ஆட்சி அதிகார மமதையை காட்டுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.